இறை இரக்கம் பெறும் குடும்பம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. லூக்கா 1:50. இறை இரக்கம் பெற்றுக்கொண்ட குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். இறைவனின் ஆசிகளை தாராளமாக பெற்றுக்கொள்ள இறை இரக்கம் வழிவகை செய்கின்றது. லூக்கா 1:16 முதல் 56 வரை உள்ள திருமறை பகுதியில் மரியாளின் பாடலாக உள்ளது. இப்பாடல் இறைவனின் இரக்கத்தை விவரிக்கின்றது. சகரியா எலிசபெத் குடும்பம் நீண்ட காலமாக குடும்ப வாழ்வில் நன்மையான குழந்தை செல்வம் அற்றவர்களாக தாங்கொணா துயரம் அனுபவித்தனர். இருப்பினும் சகரியா தனது ஆசாரிய பணிவிடையை சற்று மனமடிவின்றி செய்து வந்தார். கடமையை கருத்தாக கடவுளுக்கு பயந்து நிறைவேற்றிய சகரியா குடும்பத்திற்கு கடவுளின் இரக்கம் கிடைத்தது. ஆண்டவருக்கு பயந்து ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்து வந்த மரியாள் தனது வாழ்வினை நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்படைத்தார். அதனால் இறை இரக்கம் அவருக்கு கிடைத்தது. இதனால் மகிழ்ந்து அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று மகிழ்ந்து பாடுகின்றார். இறைவனுக்கு பயப்படுகின்ற மனிதர் இறைவனின் இரக்கம் பெற்று ஆசீர்வாதங்களை தலைமுறை தோறும் பெற்றுக்கொள்கின்றார்கள். நோவா இறைவனுக்கு பயந்து கீழ்ப்படிதலுடன் செயல்பட்டதினால் கர்த்தரின் கண்களில் இரக்கம் கிடைத்தது. இதனால் இறைவனின் பாதுகாவலை அவரது குடும்பம் அனுபவித்தது. இரக்கம் என்பது உதவியற்ற ஒருவருக்கு கடவுள் காட்டும் பரிவு ஆகும். கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் போதித்தார். நம் வாழ்வில் இறைவனுக்கு பயந்து தினமும் இறை வேண்டுதலை எடுத்து இறை வார்த்தைகளை தியானித்து இறை வார்த்தைகளின்படி நடக்கும்போது இறை இரக்கம் பெற்றுக்கொண்ட குடும்பமாக நமது குடும்பம் மாறும். நமது தலைமுறைகளுக்கும் அந்த இரக்கம் தொடரும். என்று இறைவனுக்கு பயப்படுகின்ற பயத்துடன் முன்னேறுவோம். இறை இரக்கத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்வுடன் வாழ்வோம். ஜெபம். என்று வாழும் இறைவா, தமது எல்லையில்லா இரக்கத்தில் வாழ வழிகளை சொல்லித்தந்து அவற்றின் வழி நடக்க அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.